கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போ நம்ம பார்ப்பது ஞானஸ்நானம். எந்த ஒரு மனிதனும் ஞானம் வந்தவுடன் எடுப்பதுதான் ஞானஸ்நானம் ஆகும். ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து புது சிருஷ்டியாய் வாழ்வது ஆகும். மற்றும் ஞானம் அறிவு வந்தவுடன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பி இயேசு தெய்வம் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து புது சிருஷ்டியான மனிதனாய் வாழ்வதுதான் ஞானஸ்நானம் ஆகும். மற்றும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபம் அடைந்து மனந்திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு எடுப்பதும் கூட ஞானஸ்நானம் ஆகும். இயேசு கூறுகிறார், ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். உலகத்தில் பூமியில் ஒன்றுமே அறியாத தெரியாத ஒரு மாத கைக்குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைக்கு ஞானஸ்நானம் எடுப்பது தவறான காரியமாகும். மற்றும் தன்னுடைய விருப்பத்தின்படி உலக இச்சை ஆசைக்குள் பாவத்துக்குள் வாழ்ந்து விட்டு பாரம்பரிய ஒழுங்குக்காக கடமைக்காக ஞானஸ்நானம் எடுப்பது ஞானஸ்நானம் அல்ல. இதுவும் தவறான காரியம் ஆகும். கர்த்தரும் இப்படிப்பட்ட இந்த ஞானஸ்நானத்தில் பிரியம் கொள்ள மாட்டார் மற்றும் ஏற்று கொள்ளவும் மாட்டார். ஆமென். God bless you.